என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் செல்ல பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதனால்தானே இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இன்று இரவிற்காகவே நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிறைவேற்றப் போகின்றேன். இதுவரை நடந்து முடிந்து போனதை எல்லாம் கனவாக எடுத்துக்கொள். இனி நடக்கப் போகும் விஷயங்களை எல்லாம் உனக்கு சவாலாக எடுத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நிம்மதி நிறைந்ததாக இருக்கும். என் செல்லமே, உனக்காக தேவை எப்பொழுது வரப்போகின்றது. நீ எல்லோராலும் இப்பொழுது தேடப்பட போகின்றாய். அந்த அளவிற்கு பெயரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். அதுவரைக்கும் அமைதியாக இரு என் செல்லமே. நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு சொல் உன்னுடைய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என் தங்கமே. ஒரு மாற்றம் சரியானது உன் வாழ்க்கை இன்றி நீ செய்ய ஏமாற்றும். அதனால் எதிர் பேசினாலும் யார் என்ன பேசினாலும் கொஞ்சம் கவனமாக இரு. உன்னை காயப்படுத்தும் வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீ ஏன் அதற்காக கவலைப்படுகின்றாய்? மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் மற்றவர்களின் சொற்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுப்பதால் தானே உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு இப்பொழுது மனவேதனையில் இருக்கின்றாய். என் அன்பு செல்லமே, மற்றவர்களின் வார்த்தைகளை காதால் மட்டுமே கேட்டு வைத்துக்கொள். மனதிற்குள் இறக்கி வைத்துவிட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்காதே என் செல்லமே. உனக்கான அதிர்ஷ்டம் நிரம்பிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இனிமேல் நீ யாருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து நிம்மதி என்ற ஒன்று இந்த உலகத்தில் எந்த மொழிக்கு சென்றாலும் உனக்கு கிடைக்காது. ஏனென்றால் அது உனக்குள்ளேதான் இருக்கின்றது. நீ எனக்குள் இருக்கும் மகிழ்ச்சி என்னும் சந்தோஷம் என்னும் சிரிப்புகளை கொண்டு வந்தால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள். ஆசைகளை குறைத்து கொண்டால் உனக்குள் எல்லா விஷயங்களும் வந்து சேரும். என் செல்லமே, உன்னை எந்த இடத்தில் மதிக்காமல் தூக்கி வீசினார்களோ அந்த இடத்திற்கு அவர்களையும் உன்னை விரும்பினார்கள். உன்னுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகின்றேன். என் செல்லமே, உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா துன்பங்களுக்கும் உன் மனவேதனையும் கூட இன்றோடு முடிவுக்கு வர போகின்றது. மகிழ்ச்சியாக இரு. திடீரென்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. எல்லாவற்றிற்கும் காலமும் நேரமும் தேவை. உனக்கான நல்ல நேரம் இப்பொழுதுதானே திறந்து உள்ளது. கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் சொன்னதெல்லாம் சொன்னபடியே நடக்கும். உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் மன கஷ்டங்களும் எல்லாமே முடிவெடுக்க விரைவிலேயே முடிய போகின்றது. எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என் செல்லமே. என்னுடைய வாக்கு நான் உனக்கு கொடுத்தபடி உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நான் மாற்றுவேன். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. இனி வரும் காலங்களில் உனக்கு பல மடங்கு சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னிடத்திலே நான் இருக்கும் வரை எந்த பெண்ணும் உன்னை நெருங்கினாலும் அதை நான் முறியடித்து விடுவேன் என் செல்லமே. நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நீ வளர்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கோபத்தை கிடையாது. பிரச்சனை வரும் பொழுது நீ மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் என் செல்லமே. பொறுமையும் நிதானமும் உன்னிடம் அதிகப்படுத்தி கொண்டால் அது பிரச்சனையே இல்லாமல் சுலபமாக முடிந்துவிடும். உனக்கான விஷயங்களும் வெகு விரைவில் உனக்கு கிடைத்துவிடும். எதிர்பார்ப்பது தவறில்லைதான். ஆனால் எதிர்பார்த்து எதிர்பார்த்தது போலவே நடக்காவிட்டால் அதற்காக உன்னுடைய மனம் வேதனை அடைவதை முதலில் நிறுத்து. இப்பொழுது நடக்கவில்லை என்றால் என்ன, அடுத்தது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் என் செல்லமே. எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வது ஒரு மிகப்பெரிய வரம். அப்படிப்பட்ட காலம் உனக்கு மறுபடி உன்னை தேடி வரும். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி
நிறைவேற்றி கொடுப்பேன். அதற்கு பிறகு உனக்கு எந்த தேவையும் இருக்காதல்லவா? அப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் என்றால் எதிர்பார்ப்புகள் அங்கே அதிகமாக இருந்தாலும் உனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத எல்லாம் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நான் உன் மனதிற்கு ஏற்றபடி நீ விரும்பியபடி உன் கையில் கிடைக்குமாறு செய்வேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அதற்காக எப்பொழுதுமே பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நினைத்த காரியங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி நானே வந்துவிட்டேன். வெகு விரைவில் நிச்சயமாகவே உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ மனமகிழ்ச்சி அடையும்படி நல்லபடியாக நடக்கப் போகின்றது. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலைக்கு மாறப்போகின்றாய். எப்பொழுதுமே உன்னை சுற்றி மகிழ்ச்சியான சம்பவங்கள் உனக்கு நடக்கும். உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லா வேண்டுதல்களையும் நானே நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி நடக்கின்றது. உன்னுடைய எல்லா கவலைகளும் இதன் மூலமாக முடிவுக்கு வர வேண்டும். மீண்டும் நிம்மதியாக வாழப் போகின்றாய். உனக்கான என் ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து விட்டேன். இனிமேல் யார் காயப்படுத்தினாலும் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் என் நம்பிக்கையை புரிந்து கொள்ளாமல் யாரோ செய்யுமாறு இறைவனுக்காக வருத்தப்படுகின்றாய்? அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் செல்லமே, உன் அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கென்று பிரார்த்தனைகளை சொன்னாலும் நான் சரி செய்யவில்லை என்றாலும் சரி, என்னிடம் வேண்டுவதற்காகவும் சரி அல்லது வேண்டாம் என்றாலும் சரி, உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறப் போகின்றது. நல்ல விஷயத்தை நீ அறியாமலேயே நீ பெறப்போகின்றாய். உனக்காக யாரும் இல்லையா? உன் அம்மா நான் தானே உன்னுடைய வாழ்க்கைக்கு முதலாகவும் முடிவாகவும் இருக்கின்றேன். என்னை நம்பி இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி பெறுமாக நடந்து முடியும். என் செல்லமே, நீ எதற்காகவும் கண்கலங்க கூடாது. எதுவுமே நடக்க போவதில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உன் கஷ்டங்களை நம்பினால் சந்திக்க மாட்டாய். சந்தோஷத்தை மட்டுமே காணப்போகின்றாய். பல பேருக்கு காற்றாக உருமாறி வந்தாலும் சரி, உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன்னை ஒருபொழுதும் எந்த துன்பமும் வந்து தீண்ட முடியாது. உன்னை ஒருபொழுதும் கண்ணீர் சிந்த விட மாட்டேன். எத்தனை பேர் எவ்வளவு விஷயங்கள் துன்பமாக உனக்கு செய்தாலும் உன் அம்மாவுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.